எல்லாருக்கும் காலை வணக்கம். இது மறுபடியும் ஒரு முக்கியமான நாள். எப்படி மோகன்ராம் சார் சொன்னாரோ, ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நடிகனா எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு 3வது படம். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்கள், நிறைய பேர், முக்கால்வாசி பேர் வந்து ஃபேமிலி மாதிரி அப்பா கிட்ட இருந்து எனக்கு அறிமுகமாகி வீட்டுக்கு வந்துட்டு போய் ஒரு குடும்ப நண்பர் மாதிரி தான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லாரையும் அப்படி தான் அறிமுகமாயிருக்கு. இன்னும் நிறையா புது நண்பர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அன்பான இருக்கிற பத்திரிகை எழுத்தாளர்கள், புகைப்பட நண்பர்கள், இணையதள நண்பர்கள், எஃப்எம்லேருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நன்றியோடு பார்க்குறேன். இன்றைக்கி மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்காக இன்னும் ஒன்று கூடி இன்னைக்கு நிற்கிறது. மேடையில் இருக்கிற என்னோட டீம் 24க்காக இணைஞ்சு அந்த படத்தை இன்னும் அழகாக்குன ஞானிகள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஒரு காலையில் வந்து திடீர்னு ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சது. இன்னொரு படத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தா வேற ஒரு புது கதை, ஒரு 4.5 hours நரேஷனாக மாறிச்சு. ஞானவேல் அந்த அழகாக ஏற்படுத்தி கொடுத்து இப்போ ரிலீஸ்க்கும் தமிழ், தெலுங்கு, ஒரு எஃப்எம்எஸ்லாம் ஃபாரின்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 300 ஸ்க்ரீனுக்கு மேலே அப்படிங்கிறாங்க யூஎஸில். ஸோ இந்த படத்துக்காக ஒரு டே அண்ட் நைட்டாக இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஞானவேல், மதன் கார்கே, விக்ரம் சொன்ன மாதிரி வந்து வெறும் பாடலாக மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியாவுக்குமே வந்து கூட இருந்துட்டு திஸ் கேன் பி லைக் திஸ் அப்படின்னா இந்த படத்தை வந்து எல்லாருக்குமே ஆடியன்ஸ் எப்பவுமே வந்து நம்மளை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ வெறும் பாடல் வரிகள் மட்டும் இல்லாமல் கூட எப்பவுமே ஒரு சோல் சப்போர்ட்டாகவே இருந்துட்டு இருக்கிற மதன் கார்கேலேருந்து ஐ திங்க் திரு சார் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவர் கூட ஒர்க் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு என்னை வளர்த்தது எல்லாமே தங்கவேல் மாமா. அவர் தவறிட்டார், பட் அவர் பார்க்கும்போது எனக்கு அந்த சாயல் வந்து இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இட் வாஸ் மோர் லைக் ஒர்க்கிங் வித் ஃபேமிலி. பெரிய மரியாதை அவருக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து, ஹேராம்லேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து அவரோட ஒர்க் வந்து அமைதியாக இருப்பார், பட் அவரோட ஒர்க் பேசிகிட்டே இருக்கும். இந்த படத்தை மொத்தமாக மாற்றி காமிச்சது. டீசர் ஆரம்பித்ததுலேருந்து, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஆரம்பித்ததுலேருந்து, ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுலேருந்து, எங்கே போனாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே சரி, ஒரு ஹலோ ஹாய் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக அந்த டீசர் பற்றியும், ட்ரெய்லர் பற்றியும், 24ங்கிற மூவி பற்றியும் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிச்சயமாக அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ திரு சார் அந்த அழகை வந்து சேர்த்துருக்காரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொல்லியிருக்கேன், ஒரு எப்பவுமே வந்து எல்லாம் நடிச்சுட்டு வந்து சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்போம். கரெக்டாக வந்துட்டு இருக்கா, எல்லாருமே பிடிக்குதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். சம்டைம்ஸ் எல்லாருமே நம்ம கேமராமேனை விட்டுருவோம். ஒரு ஆக்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, டேரக்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. பட் கேமராமேன் வந்து ஏன்னா நாங்கள் ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு உட்கார முடியும், டேரக்டராக வந்து ஷார்ட் சொல்லிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். பட் ஒரு கேமராமேன் தான் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஷார்ட் லைக் பண்ணிட்டு நடந்தே இருக்கணும். பட் அதுக்கு நடுவுலையும் அவரை நிப்பாட்டி கூப்பிட்டு கை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஆல் த ஃப்ரேம்ஸ் ஹி கிரியேட்டட் ஃபார் திஸ் ஃபில்ம். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி டைம் வி கெட் எக்ஸைட். நானும் விக்ரம் தனியாக போய் பேசுவோம், என்னங்க பையன் மறக்கிட்டாரு, அப்படியா ஆத்திரையா அப்படி இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நாங்களே சந்தோஷப்பட்டுப்போம். ஆத்திரையா வந்து ஃப்ரேமில் பார்க்கறக்கு, அவரோட ஃப்ரேமில் பார்க்கறக்கு. பாம்பேயில் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து திரு சார் கொடுத்துருக்காரு. மோகன்ராம் சார் சொல்ல வேண்டாம், இருக்கும்போது வந்து எல்லா பற்றியும் பேசுவோம். உலகத்தில் இருக்கிற எல்லா டாபிக் பற்றியும் நீங்கள் வந்து கூகுள் பண்ண வேண்டாம், எந்த பத்திரிக்கையும் படிக்க வேண்டாம், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட முதல் படத்துலேருந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி ஹீ இஸ் அகெயின் வித் அஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 36 கூட இருந்த மாதிரி இந்த படத்துலையும் கூட இருந்து இஸ் ஆல்வேஸ் பிளஸிங் அஸ். நேற்று தான் ஒருத்தங்களுக்கு வந்து 23 வயசு முடிஞ்சு 24 வயசு ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள். இங்கே இன்னொரு ஹீரோயினாக இங்கே உட்காந்துட்டு இருக்கிற சரண்யா மேம் சொல்லலாம், தான் நாள் சொல்லிக்கலாம். ஐ டோன்ட் நோ, எவ்ரி டைம் ஐ கனெக்ட் வித் ஃபேமிலி. ஒரு படத்தில் நடிக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கூட இருக்கிற அனுபவங்கள், நம்ம பார்த்த மனிதர்கள், அவங்கள தான் கனெக்ட் பண்ண தோணும். எனக்கு அப்படி தான் தோணுது. லட்சுமி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கு அதே மாதிரி
சின்ன வயசுலேருந்து வளர்த்தது எல்லாமே. அவங்க கல்யாணம் பண்ணும்போது நான் வந்து கோப்பட்டேன், என்னை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுறேன், என்னை விட வந்து அவங்க ஒரு 20 வயசு ஜாஸ்தி, பட் நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ண நினச்சேன், நீங்கள் எப்படியே நான் விட்டுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போட்டேன். அந்த மாதிரி எனக்கு இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பாசிட்டிவான வைப் இருந்தே இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலர் பேசியிருப்பாங்க. நான் ஹீரோட அம்மா தெரியல, எனக்கு இங்கே ஜூஸ் எங்க மில்க் ஷேக் எங்க ஏசி போட்டு வைக்கல, நான் கேரமன் வந்துட்டு இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஏசி போட்டு வைக்கலாம்ல, அந்த மாதிரி உரிமையாக வந்து கலாட்டா போடுவாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பேரும் விடாமல் ராஜாலேருந்து சிபியிலேருந்து செந்திலேருந்து எல்லா பேரையும் சொன்னாங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு ஆக்டரோட ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லும் போது வந்து அந்த மாதிரி ஒரு வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க திருப்தியாக இருந்திருக்காங்க. பாம்பேல இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம், நம்ம இடத்துல கூட இல்லை, பட் அந்த இடத்துலையும் வந்து அவங்க தி ஃபெல்ட் அட் ஹோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து வெரி வெரி ஹாப்பி. சமந்தா சொல்லிட்டு இருக்கோம், ஆமாம் உனக்கு வந்து உங்கள் அம்மா கூடயும் சத்தியம் கூட தான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, என் கூட கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னு சொன்னாங்க. மாதிரி எனக்கு இவங்க கூட நடிக்கும் போது வந்து அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்ரி சீன் கேம் அவுட் லைக் it was flowing. We didn't have to take any effort. It was all so nice. மற்ற யூனிட் ஆளுங்க பேசும்போது எனக்கு பாஷை தெரியலாம் கூட, யூனிட் ஆளுங்க லைட்மென்ட்லாம் they were all enjoying those scenes. சரியா மேம் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு சின்ன தேடல் இருந்துட்டே இருக்கும். எவ்ரி ஆக்டர் வாண்ட்ஸ் டு கிவ் அ குட் ஃபில்ம், எவ்ரி டைரக்டர் வாண்ட்ஸ் டு கிவ் அ குட் ஃபில்ம், எவ்ரி ப்ரொடியூசர் எல்லாம் காசு போட்டு பண்ணும்போது வந்து சோல்ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அனுபவம் கொடுக்கணும்னு நம்ம நினச்சே இருப்போம். பட் எல்லாமே கரெக்டான ஒரு காம்பினேஷன் வரணும். சம்டைம்ஸ் ஒரு மேஜிக் ஷுட் ஹேப்பன். ஸ்கிரிப்டை தாண்டி எல்லாமே நல்லா அமையணும். ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு கெட் மோட்டிவேட்டட். நம்ம நினச்சதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும், நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ திங்க் த வேர்ட்ஸ் கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு ஃபில்ம் வந்து சில டைம் வந்து ஒரு ஃப்ரைடே ரிலீஸாக போயிடும், எல்லாருமே அதே ஒர்க் தான் போட்டிருப்போம், ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டிருப்போம், அதே காசு, அதே ஸ்ட்ரெஸ், அதே டைம் அண்ட் எஃபர்ட், மனசார ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். பட் அது ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஃப்ரைடே ரிலீஸாக போயிடும். சில படங்கள் மட்டும் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி விடுற மாதிரியான படங்கள் அமையும். எனக்கு எல்லா ஆக்டர்ஸும் அமைஞ்ச மாதிரி எனக்கும் அதே மாதிரி நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கு. நேருக்கு நேர் வந்து நான் என்னை நடிகனா அப்படியே மாற்றி காமிச்சது. ஐ திங்க் பூலாம் கேட்டுப்பார், ஃப்ரெண்ட்ஸ், நந்தா, என்ன ஒரு ஆக்டரா அழுத்தமாக எல்லாத்தையும் பார்க்க வச்ச படம்னா வந்து நந்தா. அது இன்னொரு ஃபிலிம் இன்னொரு ரிலீஸாக போயிருக்கலாம், பட் அப்படி இல்லை. நந்தா ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு. பிதாமகன் அதே மாதிரி முக்கியமான படமாக இருந்துச்சு. கஜினியும் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேருந்து சரி, தெலுங்குல சரி, இந்தியா ஃபுல்லாக அங்கே இருக்கிற ப்ரெஸ், அங்கே இருக்கிற பீப்புள், ஓகே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படம் இருக்கா, இப்படி ஒரு இந்த பேரில் ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு அடையாளமாக வந்து இந்த மாதிரி காக்க எல்லாம் ரொம்ப முக்கியமான படங்கள் எனக்கு வந்து இன்னும் தைரியம் கொடுத்தது. இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது, நம்ம வேறு மாதிரி படங்கள் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற முக்கியமான படங்களாக நிறைய படங்கள் இருந்திருக்கு. ஹரிசார் கூட பண்ண சிங்கம் ஆகட்டும், இட் அகெயின் ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம். ஒரு ஆக்டருக்கும் ஒரு படமும் வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி 24 வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபில்மாக நான் பார்க்குறேன். நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணேன் இந்த ப்ராசஸை. ஸோ நாங்கள் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ எல்லாத்த விட அந்த டீசர் ட்ரெய்லரே வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கு. நாங்கள் எவ்வளோ பேசினாலும் வந்து அதை விட ஐ திங்க் நீங்கள் பார்க்குறது தான், நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் நினைக்கிறது தான் வந்து கடைசியில் வந்து எல்லார் மனசுலையும் ஒட்ட போகுது. பட் ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி வென்ட் த்ரூ 24. சம்மருக்கு நிச்சயமாக எப்படி சொன்னாரோ ரோலர் கோஸ்டர் ரைடிங் மாதிரி இருக்கும்ட்டு திரு சார் சொன்னாரோ, வெரி ரேர்லி ஒரு கண்டென்ட் வந்து எல்லா வயதினருக்கும் சினிமாவில் எல்லாம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நியாயமாக ஒரு ஃபில்மில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணாமல் வேணுட்டே ஷார்ட்கட் பண்ணி சொருகாமல் ஒரு அழகாக ஒரு சைக்கிள் வந்து இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அந்த நரேஷன் எடுத்திருக்கு. ஸோ சம்மருக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அந்த பிஎன்சி எல்லாம் சொல்கிறாங்களே அது மாதிரி ஏபிசிக்கு இருக்கிற மாதிரியான எல்லா விஷயமே இந்த படத்தில் இருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் பாசிட்டிவான ரியாக்ஷன், லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. ரகுமான் சார் ஸ்டுடியோவில் ஒரு 30 வயலினிஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க, படம் பார்க்குறாங்க, அவரோட மேனேஜர்ஸு, பாம்பேயில் இருக்கிற டீம். ஸோ எவ்ரிபடி has been giving us lot of positive energy. எல்லா இடத்துலையுமே வந்து நிறையா சந்தோஷம் தெரியுது. தெலுங்குல பார்த்துட்டு போனவங்க, கேரளாவில் வந்து இப்போவே வந்து ஃபேன்ஸ், ஐ திங்க் எல்லா இடத்துலையுமே அந்த அன்பு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் தெலுங்குல
அண்ட் கேரளாலையும் இன்னும் அதிகப்படியாகவே நான் வந்து அதை பார்க்குறேன். ஸோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. எங்களோட சேலஞ்ச் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக இருந்துடணும் படம் அப்படிங்கிறது தான். ஐ பீன் சீயிங் லாட் ஆஃப் ஸ்மால் ஃப்ரேம்ஸ். இன்னும் ரஹ்மான் சாரோட மியூசிக்கோட சேர்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்கு வந்து அந்த மியூசிக்கோட சேர்ந்து பார்ப்பேன். ஹீ இஸ் ஆல்சோ, ரஹ்மான் சார் இஸ் ஆல்சோ டேக்கன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். வெறும் மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா அவருக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், நண்பர்கள், அங்கே இருக்கிற ஸ்டுடியோஸ் எல்லாம் கொடுத்து அங்கேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கெஸ்ட்ரா, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கிரியேட் பண்ணி இந்த படத்துக்காக வந்து அவர் சேர்த்துட்ருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். தட் இஸ் லைக் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் ரஹ்மான் சார். ஸோ இவ்வளோ வேலை நடந்திருக்கு, லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஐ திங்க் திஸ் ஃபில்ம் ஆல்சோ உங்களோட பிளெஸ்ஸிங்கில், உங்களோட சப்போர்ட்டில், ஆசீர்வாதத்தில் 24 ஆல்சோ வில் பி அ லவ்லி வாட்ச். இந்த சம்மருக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான படமாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். எனக்கு எப்பவுமே என்னோட கரியரில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் இருக்கிற அண்ணன் மாதிரி, ரெண்டு பக்கமும் வந்து இந்த பக்கம் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ எப்படி போகணும், ஒரு ஹிட் ஃபில்மாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய கோடியாக சம்பாதிக்காத ஃபில்மாக இருக்கலாம், பட் இந்த படம் நல்ல ஃபிலிம், நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. 36 வயதுலேருந்து சரி, பசங்க டூலேருந்து சரி, இன்னும் மற்ற படங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான வழி காட்டல் வந்து நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுதான் மறுபடியும் நான் எதிர்பார்க்குறேன். இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள், குறை எது இருந்தாலும் வந்து ப்ளீஸ் டூ ரைட், ப்ளீஸ் டூ சப்போர்ட் குட் ஃபில்ம். லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் ஒர்க்கிங் வித் நித்யா மேனனையும் சமத்தாவையும் சொல்லாமல் விடக்கூடாது. தி மோஸ்ட் அகெயின் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் சமந்தா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிச்சயமாக பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும், அது வந்து மறக்கவே முடியாது. இவங்க வரும்போது எல்லாத்தோட பெஸ்ட் ட்ரெஸ்டில் இருப்பாங்க, பெஸ்ட் ஸ்மைலில் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் எனர்ஜி ஆன் த செட். ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால வந்து எனக்கு தெரியும் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. தேவ் ஆல்வேஸ் கிவன் தேர் பெஸ்ட். நித்யாவும் அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு சாங்கும் பாடியிருக்காங்க. எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருக்குமே வந்து நித்யாவையும் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எனக்கு நித்யாவும் கூட பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சது. 10 minutes ஒரு லிட்டில் மோர் தேன் தட் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு போர்ஷன் வரும். அது வந்த உடனே ஷி வாஸ் லைக் பார்ட் ஆஃப் த ஹோல் யூனிட், பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு 2 வருஷம் டிஸ்கஷனில் உட்காந்த மாதிரி அவங்க அப்படியே அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நித்யா. அண்ட் சத்யன் இஸ் ஆல்சோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவரும் வந்து இந்த படத்துக்கு அழகு செய்திருக்காரு. சஞ்சய் ராமசாமி கூட வந்து எப்படி வந்து கஜ்ரியில் வந்து ஹி வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ராக்கும். இதில் சத்யனோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. லக்ஷ்மி சார், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். த ஹோல் யூனிட். ஐ திங்க் சூரஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஜோவோட தம்பி அவங்க. பாம்பேல ஃபுல்லாக எல்லா டீமையும் சேர்த்தது, அமித் சுப்ரோலேருந்து எல்லா டீமையும் ஒன்று சேர்த்தது வந்து சூரஜ்ன்ட்டு என் மச்சான். ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த படத்தில். So I think 24, we have all given our heart, all our best for 24. இனிமே நீங்கள் மே 6ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. Again a very important film for all of us. Need all your blessing and support. Thank you.